அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல கொண்டாடப்படக்கூடிய விசேஷமான ஒரு நாள். இந்த நாள்ல நாம கந்த சஷ்டிய போலவே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் 48 நாட்கள், 21 நாட்கள் அப்படின்னு விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபாடு செய்வாங்க. முக்கியமா பழனிக்கு பாத யாத்திரையா போகக்கூடிய பக்தர்களையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஏன் வழிபாடு செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்க, முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் அவர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் தற்போது இந்த தைப்பூச திருவிழா தொடங்கி கொடியேற்றத்தோடு தற்போது இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் நடக்கிறதுக்கு இதனால் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பழனியில் இந்த தைப்பூசத்தை ஒட்டி என்னென்ன மாதிரியான விசேஷ ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக முருகபக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக நமக்கு எதிர்வினையான பலன்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதை சரி செய்யணும். நேர்மறையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கருங்காலி மாலையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் எந்த இடத்துல ஒரிஜினலாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வாங்கணும். அப்படி உண்மையான அந்த மணிகள் நம்ம கூட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினலாக வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை மட்டும் இல்லை, வெவ்வேறு சைஸ்களில் மட்டும் இல்லாமல் செம்பால் கோர்க்கப்பட்ட மாலை, வெள்ளியால் கோர்க்கப்பட்ட மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு பல வகையான இந்த கருங்காலி பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. அசுரர்களை தீய சக்திகளை வதம் செய்யவே அவதரித்த முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு முன்பே தாரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்தார். இந்த சம்ஹாரம் நடந்தது தை மாதம் பூச நட்சத்திரத்தில் தான். இது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. கெட்ட சக்தி அளித்தனால கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பழக்கம் காலகாலமாக இருந்துட்டு வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அன்னை பார்வதியினுடைய எல்லா சக்திகளும் ஞானமும் அடங்கிய சக்தி வேலையும் ஞான வேலையும் முருகப்பெருமான் தைப்பூச நாளன்று தான் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இந்த தைப்பூசம் மிக மிக சிறப்பானது. முக்கியமாக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இத்தனை நாள் இருந்த மனக்குறைகள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2026ஆம் ஆண்டினுடைய தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/2026 அன்றைக்கு கொடியேற்றத்தோடு தொடங்கி 4/2/2026ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் கொடி மண்டபத்தில் ஜனவரி 26ஆம் தேதி வள்ளி தேவசேனா முத்துக்குமார சுவாமி எழுந்தருள காலை 9:50 மணிக்கு கொடியேற்றம் நடக்கிறதுக்கு. வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு ஜனவரி 31ஆம் தேதி திருக்கல்யாணம், மாலை தேரோட்டம் நடக்க இருக்கு. அதே போல் தைப்பூச நாளான பிப்ரவரி 1 அதிகாலை 5 மணிக்கு தோளுக்கினியாளினுடைய சண்முக நதியில் எழுந்தருள தீர்த்தம் கொடுத்தலும் மாலை 4 மணிக்கு தேரோட்டமும் நடக்க இருக்கு. அதே போல் பிப்ரவரி 4 மாலை தெப்ப தேர் திருவிழா, இரவு கொடி இறக்குதல் இவையெல்லாம் நடக்க இருக்கு. இப்படி பழனியில் இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக காவடி எடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்கிறத பார்க்க முடியுங்க. பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இப்போ பழனியில் அனைத்தும் பரபரப்பாக போயிட்டுருக்கு வேலைகள்லாம் அப்படின்னு சொல்லலாம்.
மற்ற கோவில்கள்லேயும் அதே நாளில் 26ஆம் தேதியே கொடியேற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தோ அழகு குத்தியோ அதே போல் நேர்த்திக்கடன் செலுத்துறது இவையெல்லாம் வழக்கம். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் மாலையிட்டு பாத யாத்திரையாக கோவிலுக்கு செல்வாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி நாளும் இணைந்து வர்றதையே தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதையும் பக்தர்கள் வழக்கமாக வச்சுருப்பாங்க. தைப்பூசத்தில் கிரிவலம் சென்றால் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் குவிந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லுது. குறிப்பிட்டு 6 படை வீடுகள் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக அன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பழனி ஆண்டவர் கோவிலுக்கு நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி நாளும் இணைந்து வர்றதையே தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதையும் பக்தர்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. தைப்பூசத்தில் கிரிவலம் சென்றால் மேலும் சிறப்பு என்கிறதால இந்த முறை வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் குவிந்து வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. குறிப்பிட்டு பௌர்ணமி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 4:41 மணிக்கு தொடங்கி அடுத்த நாளான 2ஆம் தேதி அதிகாலை 4:43 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கும். பூச நட்சத்திரமானது 1ஆம் தேதி அதிகாலை 1:54 மணி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 மணி வரை இருக்கும். தைப்பூச திருவிழாவுக்காக அறுபடை வீடு உள்ளிட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவிலுமே களை கட்டி காணப்படும். அதற்காக ஏற்பாடுகளும் இப்போது தீவிரமாக நடந்துட்டு வருது. சமீப காலமாக திருச்செந்தூரில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வர்றதால அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் நடந்து வருது. மேலும் சிறுவாபுரி முருகன் கோவில்லையும் சிறப்பு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்லையும் அதற்கான ஏற்பாடுகள் தைப்பூச திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு வருது. தைப்பூச நன்னாளில் 6 படை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை மற்றும் பழமுதிர் சோலை இந்த கோவில்களில் அதிக அளவில் பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு இந்த அறுபடை வீடுகள்லேயும் பக்தர்கள் அதிகமாக குவிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்கள் பல இருந்தாலும் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தைப்பூசத்தில் அடுத்தது எப்படி நம்ம விரதம் இருக்கலாம், தைப்பூச நாள் அன்றைக்கு எங்கெங்கெல்லாம் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது, எங்கெங்கே என்ன விசேஷங்கள் நடந்தது, எத்தனை நாட்கள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் தைப்பூசம் அன்னைக்கு காலை முதல் உபவாசம் இருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். முருகனுடைய பாடல்களை பாடியும் முருக மந்திரங்களையும் மனதார சொல்லியும் வழிபாடு செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபாடு செய்யலாம். அதே போல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட முருகனுடைய படத்துக்கு முன் விளக்கேற்றி மனமுருகி முருகனை வழிபட்டு வரலாம். இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முக்கியமாக தீராத பகை கூட தீர்ந்து போகும் அப்படின்னும், துன்பங்களில் இருந்து விடுபட இது ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னும் சொல்லலாம். உறவுகளுக்குள்ளே இருந்த பகை மாறி ஒற்றுமை ஏற்படும். தீமைகளில் இருந்து விடுபட முடியும். முருகப்பெருமானுடைய அருளும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.